மணவழி பஸ் ஸ்டாண்டில் அரசு சார்பில் சிறுநீர் கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு இரவு நேரங்களில் வரும் சிலர் மலம் கழித்துவிட்டும் செல்கின்றனர். சிறுநீர் கழிக்க கட்டப்பட்ட கழிவறையில் மலம் கிடப்பதால் அதனை சுத்தம் செய்ய முடியவில்லை என தூய்மை பணியாளர்கள் சொல்கின்றனர். தண்ணீர் ஊற்றிவிடவும் வழியில்லை, போதிய குழாய் வசதி இல்லை, கைகளால் அள்ளி சுத்தம் செய்ய வேண்டியுள்ளதென வேதனையுடன் கூறினர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் சொன்னால் எங்கள் மீதே நடவடிக்கை எடுக்கின்றனர். வேலைக்கு வந்தாலும் பதிவேட்டில் ஆப்சென்ட் போட்டு விடுகின்றனர். பல முறை இது நடந்துள்ளது என்கின்றனர். எனக்கு வயசு 55. திருப்பூர் மாநகராட்சியில் 28 வருஷமா நிரந்தர பணியாளராக இருக்கிறேன். எனக்கு இப்போ பணி ஒதுக்கப்பட்ட இடம் திருப்பூர் கோவில் வழி பேருந்து நிலையத்துங்க. அது மண்டலம் 3 வார்டு 60 சேர்ந்ததுங்க. அங்கே தூய்மை பணி தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா அங்கே தான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ புதுசாக கட்டி முடித்த கழிவறை முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே போனீங்கன்னா முன்னாடியே சிறுநீர் கழிக்கும் இடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் பொதுமக்கள் சிறுநீர் மட்டும்தான் கழிக்கணும். ஆனால் அதில் மலமெல்லாம் கழிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. இரவு முழுவதும் மலத்தை கழிச்சு வச்சிருந்தாங்க. காலையில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ஜாஸ்தியாக இருக்குது. அதை அப்படியே தள்ளி விடுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னும் கையில் வலிச்சிட்டு போய் தான் வெளியே போடணும். அந்த மாதிரி தான் இருக்குது. பொறுப்பு கோபாலா இருக்கிற மேஸ்திரியா கோபாலா இருக்கிறவர் அதை எப்படியா அள்ளி கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எப்படி சார் எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, எப்படியா நான் அள்ளி கொண்டு போய் போடுங்க, இல்லாட்டி நான் ஆப்ஷன் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஏற்கனவே போன வருஷம் அக்டோபர் மாதம் 1 நாள், செப்டம்பர் மாதம் 2 நாள் ஆப்ஷன் போட்டிருக்கிறதுனால நாங்கள் எதுவுமே சொல்கிறதில்ல. ஆய்வாளர்கிட்ட போய் நாங்கள் போய் இந்த மாதிரி சொன்னதுக்கு சரி அதை பார்த்து நான் சரி பண்ணித்தரேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் சரி பண்ணி கொடுக்கல. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையுமே கொடுத்து எங்களுக்கு ரொம்பவும் ஒத்துழைப்பு மாதிரி நடத்துகிறாங்க. இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மனித கழிவுகளை சுத்தம் செய்வதற்கோ மாநகராட்சி தரப்பில் எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் தரப்படவில்லை. எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சுத்தம் செய்வதால் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அப்போது கூட மேலதிகாரிகள் வேலை முடித்து தர சொல்லி வற்புறுத்துகின்றனர். எனக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இருவரும் கல்லூரியில் உயர்கல்வி படிக்கின்றனர். என்னுடைய இந்த அவல நிலை அவர்களுக்கு தெரியக்கூடாது என நினைக்கிறேன். எனக்கு நேர்ந்த இந்த மன உளைச்சலுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் தூய்மை பணியாளர் சந்திரன். மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளுவதை அரசு தடை செய்துள்ள நிலையில் மாநகராட்சி ஊழியரே அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டது பெரும் சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது.